நண்பர்களே, இந்த இனிய பொன்மாலை பொழுது மாண்புமை மேனாள் நீதியரசர் ஐயா திரு TN வள்ளிநாயகம் அவர்களுடைய தலைமை உரை. அந்த உரையை நாம் கேட்பதற்கு முன்பு நீதியரசர்களை பற்றி நாம் சில வார்த்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். வணக்கத்திற்குரிய நீதியரசர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதியின் குரலாக ஒலித்து ஓய்வு பெற்ற பிறகு தமிழின் குரலாக இன்று அத்தனை மேடைகளிலும் ஒலித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கடந்த 40 ஆண்டு கால நட்பாராய்தல் என்பதை மேனாள் நீதியரசர் அவர்களோடு நான் 40 ஆண்டுகள் தொடர்புடையவள். இந்த 40 ஆண்டுகளில் இன்றுதான் என் குரல் இப்படி தழுதழுத்தது என்று வந்ததும் கேட்டார் ஐயா நீதியரசர் அவர்கள். காரணம் என்ன என்று கேட்டால், மாதந்தோறும் விழா எடுக்கலாம், வாரந்தோறும் விழா எடுக்க முடியுமா? ஆக ஒவ்வொரு இடத்திலும் பேசி 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 குரல் சற்று வலிமை இழந்து போனது. அதுதான் காரணம், வேறொன்றும் இல்லை. இப்பொழுது மாண்புமை நீதியரசர் அவர்கள் நமக்கு தலைமை உரை தர வருகிறார்கள். அவருக்கு எப்படித்தான் இந்த பெயர் பொருத்தம் அமைந்ததோ தெரியாது. வள்ளிநாயகம் இல்லையா? முருகப்பெருமானை எஞ்ஞான்றும் சிந்திக்கக்கூடிய நீதியரசர் அவர்கள் காலையில் எழுந்ததும் உலா பயிற்சிக்கு போகிற பொழுதே அவருடைய சட்டை பைக்குள் அவருடைய செல்போன் ஒலித்து கொண்டே இருக்கும். கந்தர் சஷ்டி முழுமையும் காலையில் எழுந்ததும் கேட்பார். அதை கேட்டு முடித்து அப்படியே உலா சென்று விட்டு வருவார். நாங்கள் சமீபத்தில் நீதியரசர் அவர்களோடு இலங்கை மாநகர் சென்றிருந்தோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் கம்போடியா நாட்டுக்கு சென்றோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தைவான் நாட்டுக்கு சென்றிருந்தோம். ஒவ்வொரு இலக்கிய மேடையிலும் மாண்புமை நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்களின் குரல் இந்தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அருள் போலவே ஒலிக்கும். இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் தமிழ் விருது பெற வந்திருக்கிறார் ஐயா திரு ஸ்ரீ வர்த்தமானன் அவர்கள். வர்த்தமானன் அவர்களை நான் ஒரு 15 வயதிலிருந்து அறிவேன். அவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் நான் திருமணமாகி வந்தேன். என் கணவர் பழனியின் இல்லம். நான் திருமணமாகி வருகிற போது வர்த்தமானன் அவர்கள் ஒரு 15 வயது நிரம்பிய ஒரு பள்ளி மாணவன். அன்றையிலிருந்து இன்று வரை அவருடைய நட்பும் அன்பும் தமிழுக்காக வளர்க்கப்பட்டது என்று சொன்னால் இப்படி ஒரு பிள்ளை எந்த குடும்பத்துக்குமே கிடைக்காது. அப்பா பேராசிரியர் ஸ்ரீசந்திரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழ் பேராசிரியர். அவர் எழுதிய பல உரைநடைகளுள் என் நெஞ்சம் கவர்ந்த உரைநடை சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்திற்கு அவர் எழுதிய உரைநடை. ஐயா ஸ்ரீசந்திரன் அவர்களின் எழுதுகோள் ஒருவேளை சீவக சிந்தாமணிக்கு உரை எழுத மறுத்திருக்குமே ஆனால் தமிழகத்தில் யாரும் சீவக சிந்தாமணி படிச்சேர்ந்திருக்க மாட்டாங்க. நல்லா கைத்தட்டலாம். எனக்கு தான் குரல் வலி, உங்களுக்கு கரம் பலமாக இருக்கிறது. நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அரிய பெரும்பணியை செய்த பேராசிரியர் ஸ்ரீசந்திரன் அவர்கள் BSc வேதியியல் பௌதீகம் என்று விஞ்ஞானம் பக்கமாக பிள்ளைகளை அனுப்பி அவர்கள் குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் BSc MSc ஃபிசிக்ஸ் படித்தவங்க. எல்லா பிள்ளையுமே ஃபிசிக்ஸ் கிராஜுவேட்ஸ். தம்பியை அவர் ஒரு ஃபிசிக்ஸ் மாணவனாக வளர்த்திருந்தாலும் அந்த தந்தை மறைவுக்கு பிறகு அந்த தமிழ் பணியை தான் தொடர வேண்டும் என்று எடுத்து இன்றைக்கு வர்த்தமானன் பதிப்பகம் என்றால் லண்டனிலையும் தெரியும், ஆஸ்திரேலியாலையும் தெரியும், அமெரிக்காவிலையும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்துக்குரிய வர்த்தமானனுக்கு விருது கொடுப்பதற்காக இன்றைக்கு நம்முடைய இனிய நிகழ்விற்கு நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முருகப்பெருமானின் முழுமையான அருளை பெற்ற நீதியரசர் அவர்கள் இப்பொழுது தலைமையுரை ஆற்ற வருமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். குழுமியுள்ள தமிழ் நெஞ்சங்கள் அனைத்துக்கும் எனது மாலை வணக்கம்.
எவ்வாறு குறை ஒன்றும் இல்லை கண்ணா என்று சொல்வது போல, எப்பொழுது உலகநாயகி அம்மாளுக்கு குறை வந்து விட்டதோ அந்த குறையின் எதிரொலியாக எனது குரலும் சற்று தடைப்பட்டு விட்டது என்ற காலையிலே. அதுதான் தமிழின் ஒற்றுமையா அல்லது பாசத்தின் ஒற்றுமையா என்பதை உங்கள் தீர்ப்புக்கு விட்டு விடுகிறேன். கிருஷ்ணா முகுந்தா முராரே மோகன முரளிதரா எனும் பாடல்கள் இசையுலகில் முத்திரை பதித்தவை. அந்த இசை இலக்கியம் கலாச்சாரம் மீண்டும் உயிர் பெற்று உச்சத்தினை தொட கலைஞர்களுக்கு புரவலர்கள் தேவை என்றோ. இத்திராஜ் கல்லூரி பேராசிரியர் வருகிறார்கள். வணக்கம். அந்த இசை இலக்கியம் கலாச்சாரம் மீண்டும் உயிர் பெற்று உச்சத்தினை தொட கலைஞர்களுக்கு புரவலர்கள் தேவை என்றோம். புரவலர் இல்லை என்றால் புலவர்கள் இல்லை என உறுதியாக சொல்லலாம். சடையப்ப வள்ளல் இல்லையெனில் கம்பராமாயண காவியம் மலர்ந்திருக்குமா என்பது சிந்தனைக்குரிய எண்ணம். அந்த புரவர்கள் வரிகளில் இன்று கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளியை பார்க்கிறோம். என் கடன் பணி செய்து கிடப்பது என அமைதியாக, எளிமையாக, இனிமையாக கலை உலகை செழிப்பாக்குகின்ற, இனிப்பாக்குகின்ற முரளிக்கு என் ஆசிகள், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். அவ்வழியே தமிழே தானென்று தேனான அமுதென்று அரங்கெல்லாம் அழகு தமிழிசை ஒலிக்க செய்து வருகின்ற இதுவரை 150க்கு மேற்பட்ட அயல்நாட்டு மேடைகளை ரஜினி போல அதிர செய்த உலக நாயகி, இசை உலகில் இன்றியமையாத MS போல இலக்கிய தமிழின் இதயமாக, ஸ்ட்ரிக்டான குருவாக, பைந்தமிழின் பண்பாக, என் மீது அன்பாக வாழ்கின்ற மாதரசி அல்ல இளவரசியை மறக்க முடியுமா? கம்பன் சொன்னது போல அவளது ஆசிரிய வண்ணம் ஸ்டெல்லா மேரி கல்லூரியிலே குரல் தந்த வள்ளுவன் சிலைமைக்கின்ற உலகில் பேச்சு வண்ணம் பொங்கும் ஆட்சி, அனைவரும் போற்றும் சாட்சி. மனதால் முகில் பாசத்தால் தமிழை காதலிக்கின்ற வண்ணம் இதுபோன்ற இலக்கிய மேடைகளில் கண்டு கேட்டு மகிழ்ந்தவன் நான். தங்கம் விரும்பாதோர் தரணியில் உண்டோ, சங்கத் தமிழென்றும் இனிக்குமே கண்டோ. எங்கும் முழக்கம், இலக்கிய விளக்கம், மேடையில் ஏறிவிட்டால் அரங்கமே கைதட்டும். ஆடையில் ஆசையில் பாசத்தில் நிகரில்லை, ஆடையில் கூட. ஏன்னா அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ண யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா அந்தந்த நாட்டுக்கு தகுந்த வேண்டிய ஆடைகளிலே நம்ம பார்க்கலாம். ஆடையில் பாசத்தில் நிகரில்லா ஆரணங்கள் கூறவா அவள் பெயர், அவளை உலக நாயகி, மாணவர்கள் தாய் நதி. என் மீது கொண்ட பாசத்தால் பரிவால் பொன் சங்க கால அழகு உன் மொழியில் வரக என அன்பான அழகு முத்தான ஆணை 10 தலைமை என்று கண் என்று பேசும் கனிவான துணைவாக தமிழ் கூறியவளே, என் மீது கொண்ட அன்பால் என்னை அழைத்து தலைமை தந்தமைக்கு என் உளமான நன்றி. இன்றைய விழா நாயகர் தமிழ் தீட்டும் ஓவியர்கள் என அறிவேன். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். முல்லை மணக்கும் முகில் விளையாடும் நெல்லை எனதூர், சொல்ல தமிழ் கொஞ்சம் வரும், கொஞ்சமும் வரும். என்னை இலக்கியம் பேச சொன்னால் என் செய்வேன் நாயகியே, உன்னோடு பல நாடு பயணம், அதன் வாசத்தில்தான் எனக்கு தமிழ் தந்த வேர் ஏதோ முயற்சி, உன் ஆணைக்கு நான் அடிமை. 8 10 1 கணக்கல்ல, 10 10 முத்து முத்தாக முகிழ்த்த காவியம், முதலும் முடிவும் தேடல், முடிவில்லை என்று வரை கீழடி மண்ணை கேட்டுப்பார். 8 10 பாடல்கள், 2 சேர மரபு, உதியஞ்சால் வழி 5, அந்தூர் சேரர் வழி 3,
எனவே 8 மன்னர்கள் 7 இதுதான் சரிதான உலக நாயகியே என் ஆசானை. அகமும் புறமும் இணைந்தவை குடியோம்பல் முறை, படை வன்மை, போர்த்திறம், பகை அரசர்பால் பரிவு, காதல் சிறப்பு, கல்வி திறம், மனத்தின்மை, புகழ் நோக்கு, ஈகை திறம், கலைஞர் காக்கும் வெற்றி வகையான பண்புகளை வழங்குகிறது இந்த 10. முறையான கவிஞனை சீராட்டி மங்கையர் திலகங்களை மதித்து தங்க ஆட்சித்திறன் மக்கள் பொங்கும் மகிழ்வோடு வாழ்க, வாழ்ந்த வரலாறு எங்கும் புகழ் வணக்க தமிழ் அன்னைக்கு மங்காத மலர் மாலை சூட்டி மகிழ்கிறது இந்த 10. 10 பற்றி பேச வந்த சித்தமணி எழில் தமிழ் செல்வன் இனிமை தர வருகிறான். வான் தமிழ் மழையில் நனைவோம். ஜைன சமயத்தின் ஞானத்தின் வர்த்தமானர் நாமமேந்தி ஞாலம் பயன்பெற நூல்கள் பல பதிப்பித்து புதுப்பிக்கும் நிர்வாக இயக்குனர் தமிழ் விருது பெறுதல் சிறப்பு வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி.